மல்லி சிரியல் நேயர்களுக்கு வணக்கம். சுடர் யார் என்பதை கல்யாண மண்டபத்தில் நிரூபித்த மல்லி. சுடருக்கு ஒரு பக்கம் கல்யாணம் ஆயிட்டு 2 குழந்தைகள் இருக்காங்க. மறுபக்கம் கதிரேசன் உன்னுடைய பொண்ணு ரேணுகா இவ கிடையாது. இவ சுடர் தான் என்னால 100% சொல்ல முடியும் அப்படின்ட்டு இப்போ அவங்களுடைய 2 குழந்தைகளையும், அதுக்கப்புறம் அவங்களுடைய புருஷனையும் மிரட்டி நம்ம மல்லி இருந்துட்டு சொல்ல வச்சுடுறாங்க இல்லையா? இப்போ சுடரால எதுவுமே பேச முடியாம திருவிழாவுல காணாம போன பொம்மை மாரி திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. "நீ மாட்டிக்கிட்டியேடா குமாரு! இன்னால உன்ன தப்பிக்க முடியாது" அப்படின்னு சொல்றபடி தான் இந்த சுடர் வந்து மாட்டிக்கிட்டு இப்போ முழிக்கிறாங்க. மறுபக்கம், "ஏன்டி உன்னை எந்த அளவுக்கு வந்து நம்பின? நீ வந்துட்டு என்னுடைய உண்மையான ரேணுகா தான். அப்படியே அதாவது தொலைஞ்சு போனவ மீண்டு வந்துட்டா" அப்படின்னு வந்துட்டு இவ்ளோ சந்தோஷமா இருந்தேன். ஆனா நீ என்னடான்னா, ஒரு குருவி கூட்டுக்குள்ள பாம்பு வந்து புகுந்து எல்லாத்தையும் கலைக்கிற மாரி, என்னையும் மல்லிய சந்தோஷமா இருக்க விடாம நீ வந்துட்டு பிரிச்சு வச்ச. அதாவது உன்னுடைய கழுத்தில நான் வந்துட்டு தாலி மட்டும் கட்டியிருந்தா, இந்நேரம் நீ வந்து என்னவெல்லாம் பண்ணியிருப்ப. அப்போ மல்லி சொல்றபடி என்னுடைய அந்தஸ்து, இந்த சொத்து, இந்த காசு, பணத்துக்காக தான் நீ ஆசைப்பட்டு, என்னுடன் வந்துட்டு நீ சந்தோஷமா இருக்கிற மாரி வந்து நடிச்சிருக்கியா? நீ இவ்ளோ கீழ்த்தரமான பொண்ணா? ஒரு பொண்ண இந்த மாரி சீப்பா நான் வந்து பார்த்ததே இல்ல. அதாவது எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அப்படின்னு உன்ன பார்த்து தாண்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு, இப்போ நம்ம மல்லிய இந்த சுடருடைய முகத்தில காரி துப்பாத ஒரே குறை, இந்த அளவுக்கு நீ தப்பு பண்ணியிருக்கன்னா தண்டனை அனுபவிச்சாகணும் அப்படின்னு இப்போ விஜய் வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ வர சொல்லி இவள கைது பண்ண தான் போறாங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு இப்போ தான் முதல் முறை வரீங்கன்னா, லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு ஆக்ரோஷத்தில இந்த அதாவது சுடர அந்த மணமேடைய விட்டு எழுப்பி, அதாவது மண்டபத்தை விட்டு வெளியே போடி அப்படின்னு வந்து தள்ளுவாங்க இல்லையா? அப்போ கதிரேசன் இருந்துட்டு மல்லி மீது தான் கோவமடைவாங்க. "என்ன மல்லி, என் பொண்ணு ரேணுகாவ நீ இந்த அளவுக்கு காயப்படுத்துற?" மறுபக்கம் மாப்பிள்ளையும் பார்த்துட்டு சும்மா இருக்காங்க. மாப்பிள்ளை இதுக்காக தான் மல்லி வந்துட்டு கல்யாணத்துக்கு வரணும், கல்யாணத்துக்கு வரணும்னு வந்து அடம் பிடிச்சீங்களா? இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு மல்லி வேணுமா? இல்ல என் பொண்ணு ரேணுகா வெண்பா வேணுமா? அதாவது வெண்பா உங்களுக்கு முக்கியம்னா, நீங்க என் பொண்ணு ரேணுகாவுடைய கழுத்தில தாலி கட்டியே தான் ஆகணும். மறுபக்கம் மல்லிய மறந்துரணும். மல்லிக்கு டைவர்ஸ் குடுத்துரணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம விஜய் இப்போ தராசு பெட்ல இந்த பக்கம் தலைய சாய்க்கிறதா, இல்ல அந்த பக்கம் தலைய சாய்க்கிறதான்னு தெரியாம திரு திருன்னு முழிப்பாங்க இல்லையா? விஜய் நீங்க இப்போ யார் பக்கம் போறதுன்னு வந்து முழிக்கிறீங்க? இதுவரைக்கும் நான் உங்களுக்கும் சரி, வெண்பாவுக்கும் சரி ஒரு குறையும் வச்சதில்ல. உங்க மீது ஆரம்பத்துலேருந்து எப்படி அன்பு, பாசம் காட்டனோ, அதே அன்பு, பாசத்தோட தான் இருக்கேன். ஆனா, இந்த சுடர் யாருன்னு தெரிஞ்சா, நீங்க எல்லாருமே தல குனிஞ்சு போயிருவீங்க. மறுபக்கம் ஏதாச்சியா அதாவது நம்ம மல்லி செட் பண்ணது கிடையாது. அந்த கடவுளுடைய செயல்னே வந்து சொல்லலாம். அதாவது இந்த சுடருடைய கணவரும், இன்னொரு பக்கம் சுடருடைய 2 குழந்தைகளும் வருவாங்க இல்லையா எதாச்சியா, அப்போ தன்னுடைய அம்மா சுடர பார்த்ததுமே, "அம்மா இங்க தான் இருக்கீங்களா?" அப்படின்னு 2 குழந்தைகளும் வர, மறுபக்கம் சுடர், "என்னம்மா இது கல்யாண பொண்ணு கோலத்தில இருக்க, என்னதான் ஆச்சு? அப்போ என்னை வந்து முழுசா மறந்துட்டியா?" அப்படின்னு இப்போ நம்ம மல்லி செட் பண்ணாமலேயே எப்படி டிஎன்ஏ டெஸ்ட் வந்துட்டு கதிரேசனுடைய பொண்ணு தான் வந்துச்சோ, அதே போல இப்போ இந்த சுடருடைய கணவரும், இன்னொரு பக்கம் சுடருடைய பசங்களும் வந்ததுமே, கதிரேசனே ஒரு பக்கம் வந்து ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. "நீ யாருப்பான்னு?" வந்து கேட்கும்போது, "இவ கழுத்தில தொட்டு தாலி கட்டின புருஷன் நான் தான். இவ பெத்து வளர்த்த குழந்தைங்க தான் இந்த 2 பேரும். இல்லன்னு இந்த குழந்தைங்க தலையில வந்து சத்தியம் பண்ணி சொல்லுங்க" அப்படின்னு வந்து சொல்லும்போது, மறுபக்கம் வெண்பா தன்னுடைய குழந்தை இல்லன்னு பொய் சத்தியம் வச்சா வெண்பா மேல. ஆனா, இப்போ தன்னுடைய 2 குழந்தைங்கன்றபோது பொய் சத்தியம் வைக்க முடியல. அப்போ நான் சுடர் தான் அப்படின்ற ஒரு உண்மைய இப்போ இந்த சுடர் வந்துட்டு ஒத்துக்கிறாங்க.